கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவராய் இருக்கிறவர் என்று ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் தேவனை பற்றி ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவன் என்று தேவனுக்கு ஒரு நாமம் அங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை இப்போது தியானிக்கப் போகிறோம். இதில் இருக்கிறதான சத்தியங்களை தேவன் நமக்கு விளக்கி தரும்படியாக கிருபையில் அவருடைய கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவராயிருக்கிற தேவனாகிய நீர், நாங்களும் ஒன்றும் இல்லாதவர்களாகத்தான் இருந்தோம். இல்லாதவர்களாக இருக்கிற எங்களிடத்தில் இருந்து இன்றைக்கு நாங்கள் இருக்கிற இந்த நிலைமையை நீர் எங்களிலே இருந்துதான் உருவாக்கினீர். இது எவ்வளவு பெரிய காரியமாக இருக்கிறது ஆண்டவரே. எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒன்றுத்துக்கும் உதவாதவர்களாக இருந்தோம். ஆனால் நீர் அழைத்த பொழுது நாங்கள் அப்படி இருந்தோம். இன்றைக்கு எங்களுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீர். இல்லாதவைகளில் இருக்கிறவைகளைப் போல எங்களுக்கு அதையெல்லாம் கொடுத்திருக்கிறீர். எங்களிலே இருந்தே நீர் அதை உண்டாக்கினீரே. இந்த சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறீர். இன்னும் அநேக சத்தியங்களை வெளிப்படுத்தி தாரும். உடைய மேன்மையான நாமத்தை பயன்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லாத நம்மிடத்தில் இருந்து இன்றைக்கு நாம் இருக்கிற இந்த நிலைமையை உருவாக்கி இருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுதோ அல்லது அதற்கு முன்போ நம்மிடத்தில் ஒன்றுமில்லை. நாம் இதை நன்றாக அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு இருக்கிறதான ஆசீர்வாதங்கள் எல்லாம் எப்படி கிடைத்தன? நம்மிடத்தில் இருந்துதான் உண்டாயிற்று. ஆதாம் படைக்கப்பட்ட பொழுது இவன் தனிமையா இருக்கிறது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்னார். அந்த ஏற்ற துணை எப்படி உண்டானது? ஆதாமிலே இருந்து ஒரு எலும்பை எடுத்து ஆதாமிலே மறைந்திருந்த ஏவாளை வெளிப்படுத்தினார். இப்படித்தான் ஏற்கனவே வசதியாக இருக்கிறவர்கள், செல்வந்தர்களாக இருக்கிறவர்கள் என்பது வேறு. அது அவருடைய முன்னோர்கள் அவர்களுக்கு வைத்திருக்கிறதான ஆசீர்வாதம். ஆனால் நம்மை போன்றவர்கள் ஒன்றுமில்லாமல் இருந்தவர்கள் தான். ஆனால் நமக்குள்ளே சம்பாதிக்கிறதற்கு பலனை அவர் உண்டு பண்ணினார். நமக்குள்ளே பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களை வைத்தார். இப்படித்தான் நமக்கு இன்றைக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் உண்டாயின. இது ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆனால் ஒன்றுமே இல்லை என்ற ஒரு நிலையில இருக்கிற இடத்துல இருந்து இல்லாத அந்த இடத்துல இருந்து அந்த இல்லாத அந்த இடத்துல இருந்து இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் என்பதுதான் இந்த செய்தியாக இருக்கிறது. இதை பார்க்கும் பொழுது இந்த உலகத்தின் ஆரம்பத்திலே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமாக இருந்தது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அந்த இருள் இருந்தது. அந்த இருளுக்குள்ளே என்ன இருந்தது? அந்த இருளுக்குள்ளே இருந்து வெளிச்சம் உண்டாக கடவுது என்று தேவன் சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. அங்கே வெளிச்சமே இல்லை. இல்லாத ஒன்றை இல்லாத இடத்துல இருந்து இருக்கிறவர்களைப் போல அவர் அழைத்தார். இருட்டை பார்த்து, இருளை பார்த்து, பூமி எங்கும் இருளாக இருந்தது. அங்கே வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். இல்லாதவர்களிலிருந்து
அந்த வெளிச்சத்தை இருக்கிறதை போல அழைக்கிறவர் அவர். அவர் அப்படி வெளிச்சத்தை அழைத்த உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் வெளிச்சம் வந்தபொழுது இருள் விலகி ஓடி போய்விட்டது. இப்படித்தான் நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஓடி போகும். தேவனுடைய வல்லமை வரும்பொழுது இருளின் வல்லமை ஓடி போகும். நம்முடைய வாழ்க்கையில கூட இருளான ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருந்தோம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று நம்முடைய வாழ்விலே சொன்னார். வெளிச்சம் இடத்துல இல்லை, ஆனால் இருள் தான் இருந்தது. அந்த இருள் இருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறவைகளை போல தேவன் நம்மிடத்துல இருள் தான் இருந்தது, வெளிச்சம் இல்லை. ஆனால் வெளிச்சம் இருக்கிறதை போல வெளிச்சத்தை அழைத்தார், வெளிச்சம் உண்டாயிற்று. நாம் இன்றைக்கு இந்த ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு ரட்சிப்புக்குள்ளே இருக்கிறோம். இதுதான் தேவனுடைய நியாயமாக இருக்கிறது. அடுத்து இந்த இருள் என்று பார்க்கும் பொழுது, இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் கூறுகிறது. இது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலங்களில சத்தியத்தை அறியாதபடிக்கு இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக இருளாக இருந்த நேரத்தில் ரட்சிப்பை வெளிப்படுத்துவதற்காக வெளிச்சமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததை இந்த வசனம் குறிப்பிடுகிறது. அடுத்து தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4 முதல் இருக்கிற வசனங்களில இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இருளிலே இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலே இல்ல தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த இருள் இந்த உலகத்திலே இருக்கிறது. இந்த இருளிலே இருந்து கொண்டு நாம் வெளிச்சத்தை பிரகாசிக்க வேண்டும். இந்த வெளிச்சம் நமக்கு எங்கிருந்து கிடைக்கிறது? கிறிஸ்து இயேசுவின் முகத்திலே இருக்கிறதான தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி, அதை நம்மிடத்திலே தோன்ற பண்ணும்படியாக நம்முடைய இருதயங்களிலே தேவன் பிரகாசிக்கும்படியாக செய்தார். இந்த ஒளியை நாம் இந்த உலகத்தில் பிரகாசிக்கப்பட வேண்டும். இருளாக இருக்கிறவர்களிடத்தில் இந்த ஒளியை தோன்ற பண்ண வேண்டும். இதுதான் ரட்சிப்பினுடைய சுவிசேஷம். இதுதான் ரட்சிப்பின் அடையாளம். இது ரட்சிப்பினுடைய சுவிசேஷமாக இருக்கிறது. இந்த வசனத்தின் ஆரம்பத்தில் ஒரு செய்தி இருந்தது. அந்த 2 செய்திகளிலே ஒரு செய்தியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் என்று பார்க்கும் பொழுது ஆபிரகாமை பற்றி சொல்லப்பட்ட ஒரு சத்தியமும் இதில் இருக்கிறது. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், அநேக ஜாதிகளுக்கு அவனை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களில் இதை நாம் வாசிக்க முடிகிறது. அநேக ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்தார். உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன், பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன், மணலை போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னார்.
அது மட்டுமல்ல, உன் சந்ததி 400 வருஷங்கள் தாங்கள் அறியாத தேசத்திலே அவர்களுக்கு அடிமைகளாக இருப்பார்கள். 400 வருடங்கள் கழிந்த பின்பு அவர்கள் மிகுந்த பொருளோடு திரும்பி வருவார்கள். இதெல்லாம் சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை கூட பிறக்கவில்லை. 75 வயதில் ஆபிரகாம் தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்தார். 25 வருடங்கள் கழிந்து விட்டன. சரியாக 100வது வயதிலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கு ஆபிரகாமுக்கு பிறக்கிறான். ஆனால் அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இல்லாதபடிக்கு உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஏனென்றால் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். இப்படி இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான் என்று ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி அவனுடைய சரீரம் செத்து போனது. ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளுக்கு இல்லாமல் இருந்தது. ஆனாலும் நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று தேவன் சொன்னார். அவருடைய சர்வ வல்லமை இப்படித்தான் வெளிப்பட்டது. குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்று போயிட்டு என்று சொன்னால் அந்த ஸ்திரீக்கு கருத்தரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை, கருமுட்டை உற்பத்தி ஆகவில்லை. ஆனாலும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்த தேவன் அங்கே கருமுட்டையை உண்டாக்கினார், வரவழைத்தார். இல்லாத இடம். இதுதான் தேவனுடைய வல்லமை. அவருக்கு இருக்க வேண்டும் என்று இல்லை. எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அவரால் எதையும் செய்ய முடியும். இதுதான் தேவனுடைய வல்லமையாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து இந்த ஊழியத்தை பற்றி, ஊழியக்காரர்களை பற்றி பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், நாங்கள் கிறிஸ்தவ நிமித்த பைத்தியக்காரர். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்கிறது. ஒரு தேவனுடைய மனுஷன் அவன் பைத்தியம் என்று அழைக்கப்படுகிறான். ஏனென்றால் இல்லாதவைகளை எல்லாம் நம்பக்கூடியவன் தேவனுடைய மனுஷன். உலகத்தை மனுஷர்கள் நம்ப மாட்டார்கள். இதெல்லாம் கட்டுக்கதை, இதெல்லாம் பொய், இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பில்லை என்று சொல்வார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு நடக்கிறவன் அவனை ஒரு பைத்தியக்காரன் என்றுதான் சொல்வார்கள். ஆனால் அந்த பைத்தியத்திலே இருக்கிறதான ஒரு ஞானம் இந்த உலக ஞானத்தை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது. அதே போல தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலவீனத்தில் கூட மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலமாக இருக்கிறது. மனுஷனுடைய பலவீனம் ஒரு பகுதியாக இருந்தாலும் நம்முடைய பலவீனம், கிறிஸ்துவின் பிள்ளைகளுடைய பலவீனம் அவர்களுடைய பலவீனத்தை போல அல்ல. நாம் பலமுள்ளவர்களாக இருப்போம். பலவீனம் என்று அழைக்கப்படுகிற நம்முடைய பலவீனமே அவர்களை காட்டிலும் அதிக பலமுள்ளதாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய பொருள். அடுத்து இன்னும் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் கனவீனர், நீங்கள் கனவான்கள். இப்படி கனவீனர்களாக கனவான்களாக நாம் இருக்கிறோம்.
இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு முன்பதாக, அவருடைய கண்களுக்கு முன்பாக நாம் கனவீனர்களாகத்தான் இருப்போம். ஆனால் தேவனுடைய பார்வையில் நாம் கனவான்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இப்படி தேவனுடைய ஊழியக்காரர்கள் அவர்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கிற நிலையில அவர்களிடத்தில் இருந்து அநேக காரியங்களை தேவன் உண்டு பண்ணுவார். நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தாவே, என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நான் பலவீனன், எனக்கு ஞானம் இல்லை என்றெல்லாம் சொல்லும் பொழுது, நம்மை தாழ்த்தும் பொழுது, ஒன்றுமில்லாத இடத்துல இருந்து உண்டு பண்ணுகிற தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். இதுதான் ஒரு சத்தியம், ரகசியமாக இருக்கிறது. நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட அழைப்பை பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26 முதல் 29 வரை இருக்கிற வசனங்களை பாருங்களேன். சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்க. மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஏனென்றால் இல்லாதவைகளை கொண்டுதான் அவர் உருவாக்குவார். ஏற்கனவே இருக்கிறதை இன்னும் அதிகமாக பலப்படுத்துவதை காட்டிலும் ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய காரியங்களிலே, அந்த ஒன்றும் இல்லாத பொருட்களில இருந்து உண்டு பண்ணுவதுதான் தேவனுடைய வல்லமை. தேவனுடைய செயல்களை பாருங்களேன். ஏன் அப்படி செய்கிறார்? இல்லாதவர்களை கொண்டுதான் அவர் உருவாக்குவார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமையை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார் என்று 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் பார்க்கலாம். வேதத்திலே சில நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது, யோசுவாவின் காலத்தில் யுத்தத்திற்கு போனார்கள். அப்பொழுது திரள் கூட்டமான ஜனங்களை கொண்டு அந்த ஜனங்களை மேற்கொள்ள வேண்டாம், ஏனென்றால் மாம்ச பலத்தை மேன்மை பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கு வந்துவிடும். தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லிதான் என்ன செய்தார்? நக்கி குடித்த 400 பேர் மாத்திரம் போதும், மற்றவர்கள் எல்லாம் வீட்டுக்கு ஓடி போக சொன்னார். பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் ஓடி போகட்டும். எல்லாம் ஓடி போனார்கள். அந்த 400 பேரை கொண்டு அநேக ஆயிரம் பேரை இந்த 400 பேர் வெற்றியடையும்படியாக செய்தார். அதே போல ஒரே ஒரு தூதன் 1,85,000 பேரை ஒரு ராத்திரியில சங்கரிக்கும்படியாக செய்தார். இதுதான் தேவனுடைய வல்லமை. ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினார். 3 ராஜாக்கள் வந்தார்கள் யுத்தத்துக்கு. யோசபாத்துக்கு விரோதமாக சேயீர் மலையைச் சேர்ந்த ஏதோமியரும் மோவாபியரும் அம்மோனியரும் யூதா ராஜாவாகிய இவனுக்கு விரோதமாக வந்தார்கள். யோசபாத் என்ன செய்தான்? பாடகர்களை கொண்டு வந்து ஸ்தோத்திர பலியிட்டு அவர்களுக்கு முன்பதாக பாட்டு பாடக்கூடியவர்களை, ஸ்தோத்திர பலியிடுகிறவர்களை நிறுத்தினான். வேறு ஒன்றும் செய்யவில்லை. இவன் பட்டயத்தோடு வருகிறவர்களுக்கு முன்பாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க என்று சொன்னான். உலகத்து மனிதர்கள் என்ன நினைத்திருப்பார்கள்? இவன் பைத்தியக்காரன்,
பயத்தினாலே பைத்தியம் பிடித்து விட்டது என்று தான் சொல்லியிருப்பார். ஆனால் என்ன நடந்தது? இந்த 3 ராஜாக்களும் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ணி எல்லாம் ஒருவரை ஒருவர் வெட்டி கொன்று போட்டார். இப்படித்தான் இல்லாதவர்களில இருந்து இருக்கிறவர்களைப் போல அழைக்கிற தேவன் அவர். கிதியோன் பலி செலுத்தினான். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல கிதியோன் பலியை செலுத்தும் பொழுது கர்த்தருடைய தூதன் தன் கையில் இருக்கிற கோழி நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது வானத்திலே இருந்து அக்கினி வரவில்லை, அக்கினி கற்பாறையிலே இருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. அந்த கற்பாறையிலே அக்கினி இல்லை, விறகு இல்லை, நெருப்பு இல்லை. இல்லாத அந்த கற்பாறையில இருந்து இருக்கிறபடி அந்த அக்னியை வரவழைத்தார். அதே போல என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீர் இல்லை என்று சொல்லி முறுமுறுத்தார்கள். அப்பொழுது தேவன் சொன்னார், நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் இருக்கிற தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்று சொன்னார். அங்கே இருந்தது வெறும் கண்மலை தான். கண்மலையை பார்த்து பேசும்படி சொன்னார். பேசினால் போதும், அங்கே கண்மலையில இல்லாத தண்ணீர் புறப்பட்டு வரும். அடித்தார்கள், அப்பொழுதும் தண்ணீர் புறப்பட்டு தான் வந்தது. ஆனால் தேவனுடைய வல்லமை அங்கே மட்டுப்பட்டு போனது. அது ஒரு நியாய தீர்ப்பாக மோசேக்கு அமைந்து விட்டது. அதை நாம் அறிவோம். இப்படி இல்லாத இடங்களிலே இருந்து தோன்ற பண்ணுகிற தேவன். அது மட்டுமல்ல, மகிமையான எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ள தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் என்று பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் கூறுகிறது. நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையடைந்த சரீரத்துக்கு இணையாக மாற்றுவதற்கு இந்த பாதையின் வழியாக நம்மை நடத்துகிறார். இதுதான் தேவனுடைய ஒழுங்காக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்திலே நாம் அந்நியரும் பரதேசியமாக இருக்கலாம், ஒன்றுக்கும் உதவாதவர்களாக இருக்கலாம், நமக்கு சுதந்திரமாக சொத்து சுதந்திரம் என்று எதுவும் இல்லாமல் இருக்கலாம். பரிசுத்த பவுல் சொல்கிறார், நாம் தங்குவதற்கு நிலையாக ஒரு இடம் கூட நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கையினாலே கட்டப்படாத நித்தியமான சுதந்திரம் நமக்கு பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் நம்முடைய அழைப்பு அப்படித்தான். தேவன் நம்மை சரியாக அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த சரியான ஒரு வாழ்க்கையை ஒரு ஊழியக்காரன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், ஏன் லேவி புத்திரரை கர்த்தர் சொன்னார், நானே உனக்கு சுதந்திரம், வேறு சுதந்திரம் சொத்து உனக்கு தேவையில்லை. தேவன் நமக்கு சுதந்திரமாக சொத்தாக இருக்கும் பொழுது இந்த உலகத்திலே இருக்கிற அழிந்து போகிற இந்த சொத்துக்கள் எல்லாம் இது நமக்கு தேவையே இல்லை. ஆமென். அழிந்து போகாதது அவர் தானே. இந்த உலகம் நாம் காண்கிறவைகள் எல்லாம் ஒழிந்து போகும். காண்கிறவைகள் எல்லாம் அனித்தியமானவைகள், காணாதவைகளே நித்தியம். கைனாலே கட்டப்படாத ஒரு நிலையான நகரம் நமக்கு இங்கே பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் என்று வேதம் சொல்கிறது.
இப்படிப்பட்ட நிலையான நகரத்திற்கு தகுதியுள்ள ஜனங்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இல்லாதவைகளிலே இருந்து இருக்கிறவைகளை போல தோன்றப்படுகிற தேவன் நம்மிடத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்தோம். நமக்கு அதிக ஞானம் இல்லை, நமக்கு அதிக பலன் இல்லை, நமக்கு அதிக தைரியம் இல்லை. ஆனால் இன்றைக்கு நமக்கு இருக்கிறதான ஞானம், கிருபைகள், அபிஷேகம், வல்லமைகள், வெளிப்பாடுகள், தரிசனங்கள், வரங்கள், இது எல்லாமே நம்மிடத்தில் இருந்து ஒன்றுமில்லாத நிலையில இருந்து நமக்கு தேவன் கொடுத்தது தான். நமக்காக தேவன் ஏற்படுத்தியிருக்கிற இந்த ஊழியமும் கூட தேவன் நமக்கு கிருபையாக கொடுத்தது தான். ஆத்மாக்களும் தேவன் நமக்கு கொடுத்தது தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை நாம் தியானிக்கும் பொழுது, நீங்கள் மாளும் பொழுது உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாயிருக்கும்படி அழிந்து போகிற இந்த உலக பொருட்களினாலே சிநேகிதரை சம்பாதியுங்கள். இன்றைக்கு இந்த உலகத்தில் இல்லாத காரியம் எதுவென்று சொன்னால் இதுதான். நாம் சிநேகிதரை சம்பாதிக்க வேண்டும். எப்படிப்பட்ட சிநேகிதர்? நாம் மாளும்போது, பரலோகத்துக்கு நாம் போகும் பொழுது, ஏற்கனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நடுவானத்தில் தோன்றும் பொழுது ஏற்கனவே மரித்தவர்கள் பரதேசில் இருக்கிறவர்களையும் கூட்டிக் கொண்டு வருவார். அப்பொழுது முதலாவது மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் எதிர்கொண்டு போவோம். ஒரு நிமிடத்தில் எமைப்பொழுதிலே மருவமாகி வானத்தில் சந்திக்கும் பொழுது அங்கே நம்மாலே உதவி பெற்றவர்கள், நம்மாலே ரட்சிக்கப்பட்டவர்கள், நம்மாலே தேவனை அறிந்தவர்கள் ஒரு வேளை பரலோகத்தில் இருந்து நம்மை பார்த்து புன்னகைக்க வேண்டும், நம்மை வரவேற்க வேண்டும். இதுதான் இந்த உலகத்திலே நாம் சம்பாதிக்கிற ஒரு பெரிய காரியம். நான் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போகிறதும் இல்லை. இந்த உலகம் நமக்கு பாத்திரமும் இல்லை. எனவே நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நாம் அறிக்கையிடுவோம், ஆண்டவரே, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, என்னிடத்தில் ஞானம் இல்லை, நான் பலவீனன். உம்முடைய பலத்தினாலே, உம்முடைய கிருபையினாலே, உம்முடைய ஞானத்தினாலே நிரப்பும் ஆண்டவரே. என்னிடத்திலே ஒளி இல்லை, உம்முடைய ஒளியினாலே நிரப்பும் ஆண்டவரே. என்னிலே மண்டி கிடந்த இருளையெல்லாம் அகற்றினீரே, உம்முடைய ஒளியினாலே என்னை சூழ்ந்து கொண்டீரே. அந்த ஒளியை நான் இந்த உலகத்திலே பிரகாசிக்கட்டும், அநேகரை உம்முடைய ஒளியினிடத்திற்கு கொண்டு வரட்டும், எனக்கு கிருபைதாரம் என்று ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே, எங்களிடத்தில் ஒன்றுமில்லை. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி கரத்தில் கொடுக்கிறேன். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் நீர். நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள் ஆண்டவரே. எங்களிலே இருக்கிறவைகளை பேர் சொல்லி அழையும். நீர் அழைத்தால்தான் அது வெளியே வரும். நீர் அழைத்தால்தான் அது ஆசீர்வாதமாகும். எங்களிலே காணப்படுகிறவைகள், எங்களுக்குள்ளே நீர் வைத்திருக்கிறவைகள், அதை உம்மை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. எங்களுக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறதான கிருபைகள், அபிஷேகங்கள், வரங்கள், வல்லமைகள், வெளிப்பாடுகள், தரிசனங்கள், நன்மைகள், சத்தியங்கள், ஞானம், கிருபை எல்லாவற்றையும் அழைக்கும் போது அவைகள் வெளியே வரட்டும். அந்த வழி மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். எங்களை தாழ்த்தி பெருமையாக்க கருத்தை தருகிறேன். எங்களை கொண்டு அநேகருக்கு பிரயோஜனமாக ஒரு வாழ்க்கையை எல்லாருக்கும் ஏற்படுத்தி தாரும். மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.